வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாளிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் வசதிகள் தொடர்பில் ஜனாதிபதி கண்காணிப்பு. கிராமங்களை அபிவிருத்தி செய்வதே ஐக்கிய தேசிய கட்சியின் திட்டம். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் பிரதமருக்கு சவால். එන්න කියන්න මම කතා කරන්න කැමති. අපි ඒ ගැන සංවාදය කරමු. මොකද මට ඔප්පු කරන්න සියලුම තොරතුරු මගේ ළඟ තියෙනවා. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாத வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணையாளரின் அனுமதிக்கமைய பாதுகாப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாளிகாவத்து சிறுநீரக வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டிருந்தார். சிறுநீரக வைத்தியசாலையின் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைகள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அது தொடர்பில் ஆராயும் நோக்கில் ஜனாதிபதி அங்கு விஜயம் செய்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. மாளிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளமையினால் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை நடவடிக்கைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் விசேட வைத்தியர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவித்த போதிலும் அவசர சிகிச்சை பிரிவை வழமை நிலைக்கு கொண்டுவரவில்லை எனவும் அவர்கள் ஜனாதிபதியிடம் கூறினர். 2014 ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த வருடத்தின் ஜூலை மாதம் வரை 52 நோயாளர்களுக்கு சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவை வழமை நிலைக்கு கொண்டுவர உடனடியாக தலையீடு செய்யுமாறும் அதன் நடவடிக்கைகள் தொடர்பில் நாளாந்தம் கண்காணிக்குமாறும் சிறுநீரக நோய் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் பணிப்பாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள மாகாண சபை காணியையும் வைத்தியசாலைக்கு சொந்தமாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். வைத்தியசாலைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அங்கு சிகிச்சை பெறும் நோயாளர்களின் நலன் குறித்து விசாரித்ததுடன் அவர்களின் உறவினர்களுடன் கலந்துரையாடவும் மறக்கவில்லை. தேர்தல் பிரசார நடவடிக்கைகளின் சில பிரதான கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. தற்போதைய நாடு குறித்து எண்ணுகின்றனர். இவர்கள் 10 வருடங்கள் ஆட்சி செய்தனர். எனினும் குடும்பத்தை உயிர்ப்பித்தார்கள். புலனறுவையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உங்களுக்காக உள்ளார். சுகாதார அமைச்சராக தாம் செயற்பட்ட போது உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச நிதி வழங்கவில்லை என அவர் கூறியிருந்தார். அது உண்மை. லம்போகினி பென்ஸ் கார் வாங்குவதற்கும் மாளிகைகளை அமைப்பதற்கும் நிதி வழங்கினார். எனினும் நாம் முதல் கட்டமாக சிறுநீரக சிகிச்சைகளுக்கான 1000 இயந்திரங்களை இலங்கைக்கு கொண்டு வரவில்லை. 20,000 பின்தங்கிய கிராமங்கள் தற்போது இந்த நாட்டில் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். தற்போது பயணிக்கும் வகையில் சென்றால் இந்த நாட்டில் பறக்கும் எலும்புக்கூடுகளை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் போஷாக்கின்மை அதிகரித்து செல்லும் பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்காகவா நாங்கள் வாக்களித்தோம்? நல்லாட்சிக்காக வாக்களித்தோம். இவர்களுக்கு நாம் வாக்களிக்கவில்லை. மைத்ரிபாலவிற்கு நாங்கள் வாக்களித்தோம். இவர்கள் பலவந்தமாக வந்துள்ளனர். எவ்வித பொறுப்புமின்றி செயற்படுகின்றார்கள். மருந்து வகைகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன. 125 வீதத்தை பெறுகின்றனர். இதுவே நல்லாட்சி. பிட்பொக்கெட் அடிக்கின்றனர். நோயாளியின் மருந்தையும் திருடிய மனிதர்களே இவர்கள். நாட்டில் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே எமது கட்சியின் கொள்கையாகும். 2 லட்சம் தொழில் வாய்ப்புகளை ஹம்பாந்தோட்டையில் ஏற்படுத்துவேன் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தந்தையின் ஆட்சி காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் போது இளைஞர்களுக்கு 40 வீத பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியே இந்த நாட்டில் உருவாக்கியது. இளைஞர்கள் தொடர்பில் பெரிய அளவில் பேசிய போதிலும் 40 வீத பிரதிநிதித்துவத்தை மஹிந்த ராஜபக்சவே அரசு சட்டத்திலிருந்து நீக்கினார். 140% மஹிந்த ராஜபக்ச மத்தியத்துமாகிய ராஜ நீதியம் இவத் கரா. தேர்தல்கள் ஆணையாளர் இன்று மீண்டும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். தேர்தல்கள் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பிரசார நடவடிக்கைகளின் போது பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. பிரசார நடவடிக்கைகளின் போது வீதி நாடகங்களை தேர்தல்கள் ஆணையாளரின் அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என இதன்போது பணிப்புரை விடுக்கப்பட்டதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம். முகமது தெரிவித்தார். கட்சி அலுவலகங்களில் மாத்திரமே பாரிய அளவிலான LED பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் அறிவித்துள்ளார். இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயற்படாத வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். தேர்தல்கள் ஆணையாளரின் அனுமதியுடன் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியும் எனவும் இதன்போது கட்சித் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொள்கை பிரகடனத்தின் இறுதி நடவடிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர்கள் இன்று முன்பகல் சந்தித்து கலந்துரையாடிய போது முன்வைக்கப்பட்ட யோசனைகள் அதில் உள்ளடக்கி 2-3 நாட்களுக்குள் அதனை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். அரசு சார்பற்ற அமைப்பின் கூட்டம் ஒன்று கடந்த வாரம் நுகிகோடியில் இடம்பெற்றது. அதன் பேர் எனக்கு தெரியவில்லை. அதன் பேரில் அதிகாரம் என்ற ஒரு வார்த்தை காணப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச சுசில் பிரேமஜயந்தவை தாக்கியமையினால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் வைத்தியசாலையில் இருந்ததாக அங்கு ஒருவர் கூறியுள்ளார். இணையதளம் ஒன்றில் அல்லது பேஸ்புக்கில் உள்ள போலியான செய்தியை கொண்டு சிறுபிள்ளைத்தனமாக கருத்து தெரிவிப்பது தொடர்பில் நான் வருத்தமடைகின்றேன். அவ்வாறு என்னை அவரும் தாக்கவும் முடியாது. நான் யாரினாலும் தாக்கப்படவும் மாட்டேன். அவ்வாறு இடம்பெறும் வகையிலும் நான் செயற்பட்டதில்லை. ஊடகத்துறை அமைச்சர் காந்த கருணாதிலக்க காலையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். අවුගේ දවස්වල සන්ධානයේ රැලියක් අනුරාධපුරයේ පවත්වනවා. ඒ රැලියට පෙර හැම කෙනෙක්ම அண்மையில் கூட்டமைப்பின் பொதுக்கூட்டம் ஒன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னர் அனைவரும் ஜெயஸ்ரீ மாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். வேட்பாளர்கள் மற்றும் உயர்மட்டத்தில் இருந்தவர்களே ஜெயஸ்ரீ மாபோதிக்கு அருகில் சென்றிருந்தார்கள். அங்கிருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் கீதாஞ்சன குணவர்தனவின் கைப்பையை யாரோ ஒருவர் திருடியுள்ளார். அங்கு வேட்பாளர்கள் மற்றும் உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் மாத்திரமே இருந்தார்கள். சிறிது நேரத்தின் பின்னர் கைப்பை பணம் எதுவும் இன்றி கீழே எறியப்பட்ட நிலையில் காணப்பட்டது. தமது கட்சியை சேர்ந்தவர்களிடமே பிட்பாக்கெட் அடிக்கும் இவர்கள் மக்களின் பணத்தை எவ்வாறு சூறையாடுவார்கள் என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும். මෙහෙම පොකට් ගහනවා නම් මහජනතාවගේ මුදල් කොයි විදියට පොකට් ගහයිද කියන එක කාටවත් හිතා ගන්න පුළුවන්. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. எதிர்வரும் பொது தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணி சார்பில் 11 பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுவதை தான் வரவேற்பதாக ஏராவூர் மிச் நகர் மகளிர் அமைப்பின் தலைவி RM இர்ஃபான் தெரிவித்துள்ளார். இலங்கையை பொறுத்த வகையில் 52% பெண்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு 10% பெண்கள் கூட இடமளிக்கப்படவில்லை. குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நுவரெலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணி கட்சியில் 11 பெண்கள் களத்தில் இறங்கியுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் தோட்ட தொழிலாளர்கள். இவர்கள் எம்பியாக தெரிவு செய்யப்படும் போது பெண்களுடைய நிலைமைகளை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த வகையில் ஸ்ரீரங்கா எம்பி அவர்களை பாராட்டுகின்றேன். இதனை ஏனைய அரசியல் கட்சிகள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் எப்படி தை மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தார்களோ அதே மாதிரி தான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயும் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றதை தீர்மானிக்கிற சக்தி தமிழ் மக்களாகத்தான் இருக்க போறாங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு போட்டியிடுகின்ற 2 பிரதான கட்சிகளான ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, இன்னும் ஒன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு. இந்த 2 கட்சிகளும் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியாத கட்சிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே 3வது அணியாக இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் மத்தியில் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கின்ற பலம் கூட்டமைப்பிடம் தான் இருக்கிறது. நேரடியா சொல்ல ரிசார்ட் பதியும் சொல்றேன். 7 தமிழரை போட்டிருக்காரு. தண்ட கட்சி முஸ்லீம் கட்சியா, தங்கள 2 முஸ்லீம் தான் கேட்கறீங்கம்மா, மிச்சம் முழுக்க தமிழாக்கலாம். நீங்க தமிழருக்கு அந்த தமிழர்களுக்கு வாக்கு போட்டா உங்களுக்கு எல்லாம் உத்தியோகம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அவ்வளவு பேட்ட தமிழற்ற வாக்கையும் எடுத்துக்கொண்டு அவன் எம்பியா வந்து அதுல இருந்தோண்டு இன்னொரு கட்சியோட தாவி அமைச்சரா வந்து அதுல இருந்தோண்டு வேறு ஒரு கட்சியோட தாவி இன்னொன்றோட போய் கொண்டிருப்பான். ஆனபடியா போனவரை விட்ட பிள்ளைய மட்டும் தயவு செய்து விட்டுறாங்க. ஒன்று நீங்க வாக்களிச்சே ஆக வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த வாக்கை பிரயோசனமா நீங்க போட வேண்டிய தேவையும் இருக்கு. மட்டக்களப்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் C. யோகேஸ்வரன் வெளியிட்ட கருத்து அடுத்தது. ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் தற்போது வேட்பாளர் பதவிக்காக தனது கட்சியை, தான் தலைவராக இருந்த கட்சியை கெஞ்சிக் கொண்டு இருக்கின்ற அவல நிலையை நாங்கள் இங்கு பார்த்தோம். அவர் தமிழினத்தை எந்த வகையில் அளித்தாரோ அதற்காக இறைவன் தண்டனை வழங்கி இன்று ஜனாதிபதி ஆட்சியில் இருந்து அவரை இறக்கியதோடு சாதாரண ஒரு வேட்பாளருக்கு கூட போட்டியிடுவதற்கு அவரது கட்சி விடமாட்டேன் என்று பிடிவாதத்தில் நின்று தற்போது நுழைந்திருக்கிறார் என அறிகிறோம். மீண்டும் எங்கள் தமிழ் மக்களை புலிகள் என்ற முத்திரையை கொத்தி ஏமாற்றுவதற்கும் அவர்களை
அடிமையாக்குவதற்கு முயற்சித்து வருகின்றார். அதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனு கணேசன் கருத்து வெளியிட்டார். பாராளுமன்றம் போறாங்க, நிறைய பேர் பேசுவதே கிடையாது, குரல் கொடுப்பதே கிடையாது. மக்கள் முன்னால் வந்தால் வீராவசியம் பேசுறாங்க, வீரம் கொப்பளிக்கும் பேசுறாங்க. ஆனால் பாராளுமன்றத்துக்கு போறதே மூலம் இல்லை, போரால் பேசுறதே கிடையாது. நம்பாளுங்க தமிழ் எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு ஆங்கிலத்தில் பேசணும், ஆங்கிலம் தெரியலையா சிங்களத்தில் பேசணும், சிங்களம் தெரியலையா தமிழ்ல பேசணும், தமிழ் தெரியலையா ஏன் பார்லிமெண்ட் போற ஊமையா பேசுறதே கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு. கிளிநொச்சி உருதுரபுரம் எள்ளுக்காடு பகுதியில் காணாமற் போன 3 வயது சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளுக்காடு பகுதியைச் சேர்ந்த சிறுமி சந்திரகுமார் ஜெருசா. 3 வயதான இந்த சிறுமி கடந்த 21ஆம் தேதி எள்ளுக்காடு பகுதியில் காணாமற் போயிருந்தார். எள்ளுக்காடு பகுதியில் உள்ள இந்த ஓடைக்கு தமது உறவுமுறை சகோதரனுடன் சென்ற வேளையிலேயே இந்த சிறுமி காணாமல் போனதாக போலீஸ் முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை நடத்திய போதிலும் நேற்று வரை இந்த சிறுமி தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் உள்ளிட்ட பலரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்று விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இந்த சிறுமியை தேடியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் எள்ளுக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளியிலிருந்து சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சடலம் காணப்பட்ட இடத்தில் சிறுமி இறுதியாக அணிந்திருந்த ஆடைகள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வயலுக்கு மருந்து தெளிக்க சென்றவர்கள் சடலத்தை கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். டாக்டர் சொன்ன தங்களுக்கு கொல்லையண்ட இதா சந்தேகமா இருக்காம தான் கொழும்புக்கு அனுப்ப போயிருந்தோம். புதன்கிழமை பிறதானா அவங்களுக்கு முடிவு சொல்லிடுவோம். தங்கச்சியோ காட்டில் அவ எந்த காரணங்களும் நாங்க பார்க்கிறோம். அதான் கொல்லைய சந்தேகமா தான் அந்த கொல்லையண்டு தான் சொல்றேன். செத்திருந்தா அது தானா செத்திருந்தா எலும்பு கூடுதல் அப்படி விலகாது தானே. கூடுதல் எல்லாம் புறம்புறமா கிடந்திருக்கு. 3 சொப்பெல்லாம் கட்டி எடுத்திருக்கணும். தலையே இல்ல அந்த துண்டுகளா கிடக்காம அது தலையா அது என்னன்ற ஒன்றும் இல்லை. 3 சொப்பெல்லாம் கட்டியிருக்கேன். இனி அவைய பரிசோதனை மூலம் அவைய என்ன சொல்லணுமோ அதுதான் நம்பிக்கை. பிள்ளைய எங்கட கிராமத்துக்கு இருந்து எடுத்திருந்தா காடறியோ முதலையோ பாம்போ என்னண்டாலும் கடிச்சு புள்ள மோசமா போயிட்டேன்னு நாங்க சொல்லலாம். இது 3-4 கட்டைக்கு அங்கால தொலைவில் தான் புள்ள இருந்தது. புள்ள நடந்து போறதுக்கு சாத்தியா குரல்ல வெறும் 10 வாய்க்கால்கள் பயங்கர அங்கால பெரிய 10 பத்தியல் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. புள்ள நடந்து போறதுக்கோ இல்லாட்டிக்கு புள்ள என்னண்டு போனே எங்களுக்கு எதிரியான் கிடக்கு. கூடிய சீர்கணம் எங்களுக்கு சரியான தீர்வை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த சடலம் கையெல்லாம் புறம்புறம்பா கிடக்கு, தலை இல்லை. அதை நாங்க சந்தேகம் தான் படுறோம் வழியா. நான் புள்ளைய காடறி தான் கொண்டு அடிச்சிருக்கோம்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா புள்ளைக்கு ஏதோ ஒரு சதி திட்டம்ன்றதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப நாங்க எங்களை நம்புற அளவுக்கு இயலாது. ஏன்னு சொன்னா எங்களுக்கும் அது சந்தேக கூறாத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த ஆத்தால அந்த புள்ள இவ்வளவு தூரத்துக்கு அந்த 3 வயசு புள்ள இந்த காட்டுக்குள்ளால தூரத்துக்கு என்னண்டு அந்த புள்ள போயிருக்காதானே அந்த புள்ள. எங்களுக்கு சரியான சந்தேகத்தோட சரியான வழியோட சந்தாத்தான் நாங்க அந்த பொடியை ஏற்போம். இல்லாத விட்டா நாங்க ஏற்க மாட்டோம். அவையும் பொடியையும் அவைய செய்தது போல என்னண்டான செய்யட்டும். 11 நாளா இவ்வளவு வேட்டையாடி அந்த புல்லுகளை பிரிச்சு பார்க்கல. இந்த அளவு சம்புக்குள்ள அந்த போலீஸுக்காரர் கூட பிரிச்சு பார்க்கல. அந்த புள்ள கிடைக்கல. இப்ப பொடியா அந்த புள்ள கிடைக்குதுண்டா அது என்ன நாங்க பாரு அதை இடமெண்டா பரவாயில்ல. எங்கட புள்ளிகள் அவ்வளவு பேரும் 11 நாளைக்கு அதுக்குள்ள ராவும் பகலும் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உருத்திரபுரம் பகுதியில் வசிக்கும் 3 வயதுடைய சிறுமி காணாமற் போன சம்பவம் பதிவாகியது. அதன் பின்னர் அந்த சிறுமியை தேடி கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். ஆனால் அந்த சிறுமியை நேற்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் சிறுமி வசிக்கும் வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வயலிலிருந்து குறித்த சிறுமியினது என சந்தேகிக்கப்படும் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலத்திற்கு அருகிலிருந்த ஆடைகளை வைத்து சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்கள் குறித்த சடலம் சிறுமியினுடையது என அடையாளம் காட்டியுள்ளனர். மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சில பகுதிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து
மத்திய வங்கி முறிகள் விநியோக சம்பவம் தொடர்பான கோப்பறிக்கையை வெளியிடுவதை தடுப்பதற்காக பாராளுமன்றத்தை கலைத்தனர். இதனால் மத்திய வங்கிக்கு 600 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. வருடம் ஒன்றுக்கு கல்வி அமைச்சுக்காக செலவிடப்படும் நிதி 2,40,000. ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் 42 லட்சம் மாணவர்களுக்கு சீருடை வழங்கவும் பாடசாலைகளை ஒரு வருடம் முன்னெடுப்பதற்கான செலவே இது. அவ்வாறு எனின் தற்போது யார் திருடர்கள்? தற்போது பிடிபட்டுள்ளனர். மத்திய வங்கி ஆளுநருடன் இணைந்து முன்னெடுத்த இந்த கொள்ளை தொடர்பில் பகிரங்கமாக கலந்துரையாடுவதற்கு நான் தயார் என கூறியுள்ளேன். இதுவரையில் அழைப்பை ஏற்கவில்லை. பகிரங்கமாக பேசுவதற்கு வருமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன். யார் திருடர் என நான் காண்பிக்கின்றேன். இதற்கு முன்னரும் திருடர் யார் என நான் கூறியிருந்தேன். திருடன் தொடர்பில் இந்த நாட்டில் உள்ளவர்கள் நன்கு அறிவார்கள். அர்ஜுன் மகேந்திரன் முறிகள் விநியோகத்துடன் தொடர்புடைய திருடன் அல்ல என்பதை அறிவார்கள். அது தொடர்பில் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். அது தொடர்பிலான விவாதத்திற்கு வருமாறு நான் கூறுகின்றேன். இதனை நிரூபிப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. பிரதமர் விரும்பினால் வருமாறு கூறினேன். நாட்டிற்கு முன் அதனை வெளிக்கொணர நான் தயார். அவ்வாறு முடியாவிடின் அவர்கள் கூறும் கருத்துக்களை நிறுத்துமாறு கூறுகின்றேன். கோப் இடைக்கால குழுவின் அறிக்கையை மக்களுக்கு அறிய விடாது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அதிகாரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட கோப் குழுவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஒன்றை பிரதமர் பெற்றுள்ளார். ஏன் அச்சமடைகின்றார்கள்? கோப் அறிக்கையை வெளியிடுங்கள், மக்கள் அதனை அறிந்து கொள்வார்கள். யார் தவறிழைத்தவர்கள் என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள். இதற்கு முன்னரும் பாராளுமன்றத்துக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு என்று பெறப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்துக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு வழங்க முடியாது என அனுர பண்டாரநாயக்க தீர்ப்பளித்தமை எனக்கு நினைவிருக்கின்றது. பாராளுமன்றம் மற்றும் நீதிமன்றத்துக்கிடையே ரணில் விக்ரமசிங்க முருகல் நிலை ஒன்று ஏற்படுத்தியுள்ளார். லெஜிமா ஹவுஸ் விதிமுறைகள் இங்கே. மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் அவரது மனைவி ஆகியோர் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு சில மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஹொலர்னாவை பகுதியில் காணியொன்று தொடர்பில் 5 மில்லியன் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய பிரசன்ன ரணதுங்கவிடம் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்வைக்கப்பட்டிருந்த விடயங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 5 மணித்தியாலத்திற்கும் அதிகமான காலம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. 15க்கும் அதிகமான பக்கம் வாக்குமூலம் எழுதப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் மாத்திரம் என்னை மீண்டும் அழைக்குமாறு நான் வேண்டுகோள் ஒன்றை விடுத்தேன். இந்த விசாரணைக்கு எனது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் நான் கூறினேன். இதேவேளை எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிஷங்க சேனாதிபதி இன்று போலீஸ் நீதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டார். கால்டன் தொடர்பில் எம்மிடம் விசாரணை செய்தனர். தற்போதுள்ள தகவல்களை கேட்டறிந்து கொண்டனர். பெரிய அளவான விடயங்கள் ஒன்றுமல்ல, சிறிய விடயம் அது. கொலன்னாவையில் இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற காணி நிரப்பும் நடவடிக்கை தொடர்பில் நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணியின் தலைவர் சுசில் கிண்டல் பெற்றிய கருத்து வெளியிட்டார். விசேஷம் பிராதேசிய தேசபாலனඥ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் கீழ் குறிப்பாக பிரதேச அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புடன் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு காணிகள் சட்டவிரோதமான முறையில் நிரப்பப்பட்டுள்ளன. தற்போதும் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. சாட்சியங்களுடன் அதனை எம்மால் உறுதிப்படுத்த முடியும். பாதாள உலக ஒத்துழைப்புடன் பிரதேச மக்களை அச்சுறுத்தி இந்த காணிகள் நிரப்பப்படுகின்றன. மோசடியான முறையில் உறுதிப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அதனை கையகப்படுத்திக் கொண்டு வேறு நிறுவனங்களுக்கு காணிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. மாகாண சபையில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் உயர் பதவி வகிக்கும் நபர்கள் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளனர் என்பதனை உறுதிப்படுத்த முடியும். யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் பல அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பல கஷ்ட பிரதேசங்கள் இன்று வரை பாரமுகமாகவே உள்ளன. அடிப்படை வசதிகளற்ற கிராமங்கள் இன்றும் நம் நாட்டில் காணப்படுகின்றமை கண்கூடு. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து பல்வேறு இன்னல்களை அனுபவித்த நிலையில் மீள்குடியேற்றப்பட்டவர்களே ராமனூர் புளியங்குளம் கிராம மக்கள். வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இந்த கிராம மக்கள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே மீள்குடியமர்த்தப்பட்டனர். எனினும் இந்த கிராமத்திற்கான மின்சார வசதிகள் இதுவரை ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை. மின்சாரத்தை வழங்குவதற்கான மின் பிறப்பாக்கி அமைக்கப்பட்டுள்ள போதிலும் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு பல வருடங்கள் கடந்த நிலையிலும் எவரும் முன்வரவில்லை என கிராம மக்கள் அங்கலாய்கின்றனர். வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு 75 மீட்டரால கரண்ட் போய் கொண்டிருக்கு. ஆனா எங்கட வீட்டுக்கு கரண்ட் வரையில. மற்றது நாங்கள் கடன் பட்டு கரண்ட் எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்திருக்கு. டிரான்ஸ்போரம் எங்கள்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல டிரான்ஸ்போரம் கூட பூட்டி கிடக்கு.
கரண்ட் எங்களுக்கு இப்போ 5-6 வருஷம் ஆச்சு. இந்த கரண்ட் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் நாங்கள் எங்களோட தொழில் முயற்சியை மேம்படுத்துறதுக்கு ஒரு உதவியா இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த 5-6 வருஷத்துக்கு இந்த கரண்ட் வசதியை செய்தரல. மின் விநியோகத்திற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள போதிலும் வீடுகளுக்கு மின்சாரத்தை பெற்றுத் தருவதற்கு இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இந்த மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். A9 வீதிக்கு அருகில் அமைந்துள்ள ராமனூர் புளியங்குளம் கிராமத்திற்கான மின்சார வசதியினை இனியேனும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாகும். மீட்டியாகொட பொல்குன்னாவ பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பலங்குடு மற்றும் திக்வெல் ஆகிய பகுதிகளில் சிறுமி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர கூறுகிறார். கடந்த 14ஆம் தேதி சிறுமி வீட்டிலிருந்த சந்தர்ப்பத்தில் அவருடன் காதல் தொடர்பை வைத்திருந்ததாக கூறப்படும் இளைஞரின் சகோதரியினால் சிறுமி அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள தகவலுக்கு அமைய அந்த பெண் சிறுமியை முதலாவதாக மாத்தறைக்கு அழைத்துச் சென்று கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்த செய்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். குறித்த பெண் மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய 3வருடன் அம்பலாங்குடி பஸ் நிலையத்தில் சிறுமி இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய செயற்பட்ட உறவினர்கள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் சிறுமியை கண்டுபிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான பெண் மற்றும் ஒருவரையும் தேடி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் கூறினர். கடல் மார்க்கத்தினூடாக இலங்கைக்குள் ஹெரோயின் கொண்டு வந்தமை குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபர் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளமை தொடர்பில் நாம் இதற்கு முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நபரை போலீசார் நேற்று மாலை மீண்டும் கைது செய்துள்ளனர். மாரவில தொடுவாவ பகுதி கடல் மார்க்கத்தின் ஊடாக ஹெரோயின் கைமாற்றப்படுகின்ற மத்திய இடமாக காணப்படுகின்றது. இவ்வாறு ஹெரோயின் கடந்த மாதம் 12ஆம் தேதி கடைசியாக கைமாற்றப்பட்டுள்ளது. படகின் ஊடாக ஹெரோயின் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் குறித்த படகு விபத்துக்குள்ளான நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருந்தது. கடலினூடாக தோணி ஒன்று வந்தது, தோணி கவிழ்ந்தது. கிராமத்து மக்கள் என்ற விதத்தில் அவ்வாறான சம்பவம் ஒன்று நிகழும் போது நாம் அங்கு செல்வோம், என்ன இருக்கின்றது என நாம் அதன் பின்னர் வினவினோம். கஞ்சா இருப்பதாக அப்போது அவர் கூறினார். அவ்வாறு மறைக்கப்பட்டிருந்த பொதிகளில் ஹெரோயின் காணப்பட்டதை அடுத்து அது குறித்து போலீசாருக்கு அறிவித்ததாக குறித்த நபர் தெரிவித்தார். இந்த நபர் ஒரு தொகை ஹெரோயினை மறைத்ததாக பின்னர் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதனை அடுத்து அசாந்த குமார் பெர்னாண்டோ என்ற இந்த நபர் நேற்று பிற்பகல் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். හවස 3 විතර මම නිදාගෙන හිටියේ. නිදාගෙන ඉඳි ඇවිල්ලා අක්කේ කියලා කතා කරා. රොජස් කුමාරය එළියට ආවා ගෑස්සෙන් ඇවිල්ලා එකපාරට බෙල්ලෙන් අල්ලගෙන පටපට කරලා ගහගෙන ගියා. ඊට පස්සේ බයික් එක තමයි ඇවිල්ලා හිටියේ දෙන්න. ඇවිල්ලා ඊට පස්සේ අර තව පිටිම ළමයි දෙන්නෙකුත් ගෙනලා තිබ්බා අපේ ගෙවල්. அவ்வாறாயினும் இந்த நபரை இன்று கைது செய்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபரை கைது செய்யும் வேளையில் அவரிடமிருந்து 200 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். සර් මම කුමාරට ගහලා තියෙන අමාරු වෙන්නේ මොනවා හරි පෙත්කාරයක් හරි කරන්න වෙයි දන්නේ නැහැ. මට කිව්වා අමාරු කියලා උදේ ගියේ. එයාට රෑ ගහලා තියෙනවනේ සර්ලා ගෙනල්ලා එයාට ගහලා තියෙනවනේ සර්. නෑ ඉතින් කුමාරයා මට පෙන්නුවා පාරවල් ඒකයි. கொலை செய்யவா போகின்றோம்? எவ்வித பிரச்சனையும் கிடையாது. நீங்களே இந்த பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். வழக்கு தாக்கல் செய்து குமாரவை வீட்டுக்கு அனுப்பலாம். வேறு யாராவது வந்து அழைத்து செல்வார்கள். கதைத்து இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள். எங்காவது அனுப்புங்கள், வெளிநாடு ஒன்றுக்காவது அனுப்புங்கள். அவ்வாறாயினும் இந்த தொலைபேசி கலந்துரையாடல் உண்மை இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். அந்த விளையாட்டு செய்திகளோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.